ஃப்ரெண்ட்ஸ், அதுபோல் இப்போ நம்ம பிளான் எப்படி செக் பண்ணிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மேலே டேஷ்போர்டில் நியூஸ் அண்ட் அலர்ட்டில் planinfo.com போயிட்டுருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு வெப்சைட்குள்ளே போகும். அதாவது இந்த planinfo.comல போகும். இதில் ஏர்டெல்னா ஏர்டெல், ஜியோனா ஜியோ. இதில் ஜியோ தான் மெயின். ஜியோவில் வந்து சாதா ஃபோன், டச் ஃபோன் 2 இருக்குது. சரிங்களா? அதை பேசிக்காக பார்த்துக்கணும். இப்போ ஜியோ இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் மேலே காட்டுது பாருங்கள், ஆல் இன் ஒன் பிளானு. ஜியோ ஃபோனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜியோ ஃபோனுக்கு வந்துடும் டைரெக்டாக. டாப்பில் தெரியுது பாருங்கள் மேலே ஜியோ ஃபோனுன்ட்டு. சரிங்களா? இந்த பிளான் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் ஜியோ ஃபோனுக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆல் இன் ஒன்னா இந்த அமௌண்ட். இதில் வந்து ப்ரைம் நாட் அப்படின்னு வரும். அதாவது ப்ரைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு +99 சேர்த்துக்கணும் எந்த அக்கௌண்ட் இருந்தாலும். அது போல் தான் எல்லா நெட்வொர்க்குமே. பேக் வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இதை கிளிக் பண்ணிவிட்டு மெனு பட்டன் கிளிக் பண்ணி ஏர்டெல் நெட்வொர்க் பார்க்கணும். ஏர்டெல் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் சர்க்கிள் கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே தமிழ்நாடு கொடுத்துட்டு இதில் அவங்க நம்பரே காட்டுது பாருங்கள், செக் ஆஃபரில் போட்டு செக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான பெஸ்ட் ஆஃபர் இதிலே காட்டும். ஓகேங்களா? திரும்பி ஃபுல்லாக வெளியே பேக் வந்துட்டு நம்ம சைட்டில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் போட்டு என்ன நம்பரோ போட்டு நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் ஆகிரும். சரிங்களா? அது மாதிரி தான் டிடிஹெச்சும் சேம் தான். planinfo.com அந்த லிங்க்லேயே கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சன் டைரக்ட் வித்தவுட் ஜி தமிழோட வேணுமா இல்லை ஜி தமிழ் இல்லாமல் வேணுமா அப்படின்ட்டு இதிலேயே பார்த்துக்கலாம் நம்ம. சரிங்களாப்பா? சன் டைரக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா சன் டைரக்ட் இது கிளிக் பண்ணிட்டு டர்போ 1 டர்போ 2 இதில் காமிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? இது போல் தான் கஸ்டமர் இன்ஃபோவை செக் பண்ணிவிட்டு எப்போதும் கொடுங்க. கஸ்டமர் இன்ஃபோவை இப்போ டிடிஹெச் கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே நம்பர் போட்டு டிடிஹெச் இன்ஃபோன்னு இருக்குது பாருங்கள். இதில் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்ஃபோ கொடுக்குறீங்க அப்படின்னா. சரிங்களா? நம்பர் போட்டு நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் சிசி கேன்சல் அப்படின்னு வருதுன்னா ஒன்று கரெக்டான நம்பர் போட்டிருக்குமான்னு செக் பண்ணிக்கிங்க. இல்லைனா திரும்பி அகைன் 2வது டைம் ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் எலக்ட்ரிசிட்டி பில்லும் அந்த 0 அப்படின்ட்டு ஆரம்பிக்கல ஃபுல் ஏரியா கோடோட அதை கொடுத்துட்டு டிஎன்இபி லாஸ்ட்டாக இருக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு செக் பில் கொடுத்தீங்கன்னா அவங்க பிளான் வேலிட்டி எல்லாமே காமிக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே அமௌண்ட்டை எக்ஸாக்டாக ரீசார்ஜ் கொடுத்து பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.